இந்த காலத்திலே ஒரு சாதா தோசையை 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுற காலத்துல இந்த ஒரு ஓஜி ஸ்பாட்ல மட்டும் மசால் தோசை, ஆனியன் தோசை, ரவை தோசை, கெவுர் தோசை வெறும் 30 ரூபாய்க்கு தராங்க. அன்பார்ச்சுனேட்லியா நான் வந்த டைம்ல இந்த மசால் தோசை மட்டும் காலி ஆயிடுச்சு. நீங்க இந்த இடத்துல தோசை வாங்கணும் நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டோக்கன் வாங்கணும். நான் 3 தோசைக்கு 3 டோக்கன் வாங்கினேன். அது என்னென்ன தோசை வந்து பாத்தீங்கன்னா ரவா தோசை, கெவுர் தோசை, கடைசி ஆனியன் தோசை. இந்த ரவா தோசை, கெவுர் தோசை எல்லாம் வேவற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தோசை வேக வைக்கிற பேர்ல இந்த தோசையை லைட்டா தீய விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின எல்லா தோசையிலுமே இது கூட கார சட்னி வச்சு தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆனியன் தோசை இந்த கார சட்னி கூட தொட்டு சாப்பிட்டு பார்த்தா இதோட டேஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் இந்த கெவுர் தோசை எடுத்து இந்த கார சட்னி கூட தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இதோட டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. லைட்டா இந்த தோசையை வர தீய விட்டாங்க. அதனால இந்த கெவுர் தோசையோட டேஸ்ட் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவேன். கடைசியா இந்த ரவா தோசை இந்த கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இந்த ரவா தோசையை சாப்பிடுறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல நான் சாப்பிடும் போது கார சட்னி சாம்பார் மட்டும் இருந்துச்சு, ஒயிட் சட்னி இல்லவே இல்லை. இந்த பிளேஸ்ல நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க, நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போறாங்க. 30 ரூபாய்க்கு இந்த தோசை ஒருத்தனே சொல்லுவோம். எனக்கு என்ன ஒன்னு வருத்தம்னா மசால் தோசை சாப்பிட முடியல, அது ஒண்ணுதான் வருத்தம். இந்த பிளேஸ் கரெக்டா எங்க இருக்கு? நம்ம திண்டிவனம் ரொட்டிகார் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. இந்த ஷாப்போட பேர் சாந்தி குரூப்ஸ். மேல் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.